இன்றைக்கி நம்ம இந்த வாழைக்காய் வச்சு தான் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வாழைக்காவில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா செத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைடாக நம்ம வாழைக்காவை செதுக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கான சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சாச்சு. இப்போது பஜ்ஜிக்கு தேவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பஜ்ஜி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பஜ்ஜி மாவும் 1 கப் அளவுக்கு கடலை மாவையும் சில்லி பவுடர், உப்பு, தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி இந்த பதத்துக்கு நல்லா கொண்டு வந்துடணும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நம்ம ஸ்லைடு பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை எடுத்து நல்லா பஜ்ஜி மாவில் நினச்சி நம்ம ஆயிலில் போடணும். நல்லா பஜ்ஜியை வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம பஜ்ஜி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.